Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மணத்தக்காளியும் வேப்பம்பூவும் போட்டு ஒரு வத்த குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மணத்தக்காளி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன். அப்புறமா வேப்பம்பூ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது கசப்பா இருக்கும்னு குட்டீஸும் பெரியவங்களும் சாப்பிடவே மாட்டோம். ஆனா இப்படி செஞ்சு பாருங்க, கசப்பே தெரியாது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் அகற்றிடும். அப்புறமா மஞ்சத்தூள், சாம்பார் பொடி. இந்த புளி பேஸ்ட்டு வீட்லேயே செஞ்சது, அதோட வீடியோ தனியாக எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து திண்டி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு சாப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் பொரிய விட்டுட்டு அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் வதங்கின பிறகு இப்போது மணத்தக்காளி போட்டு வதக்குங்க. மணத்தக்காளி போட்ட பிறகு வேப்பம்பூவும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டே வாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. மணத்தக்காளி முதலையே உப்பு இருக்கும், ஸோ அது தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டு வதக்கிட்ட பிறகு நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. தக்காளி நல்லா மசியணும். தக்காளி போட்டு நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் போட்ட பிறகு சாம்பார் பொடி ஆட் பண்ணுங்கள். அப்படி சாம்பார் பொடி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்ட பிறகு உங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா மசாலாலாம் தீஞ்சிடும். எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிட்ட பிறகு நான் இங்கே வீட்லேயே செஞ்ச புளி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட புளி பேஸ்ட் இல்லைனாக்கா நீங்கள் புளி தண்ணி கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இந்த புளி பேஸ்ட்டோட ரெசிபி இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த புளி பேஸ்ட் போட்ட பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்ம பெருங்காயம் போட்டு ஆட் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்ச நேரத்தில் திக்காயிடும். அதுக்கப்புறமா வத்த குழம்பு ரெடி. Thanks for watching. Like and subscribe for more videos.